பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் நம்ப கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலவெளியிலே நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலவெளியில் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக கழுதின் மேலே பவனி வருகிறார். அவர் தான் மரிக்க போறதை குறித்து அவர் அறிந்திருந்து கடைசி பவனி இதுதான் என்று அவர் அறிந்திருந்தும் கூட அவர் எருசலேம் நகரத்தின் கிட்ட வந்த பொழுது பாருங்க, வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 47ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது பாருங்க, 47-48 வாசிக்கும்போது அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். தாம் மரிக்கிறதை குறித்து கவலைப்படவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றபடி நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்போதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, உனக்கு கிடைத்த இந்த நாள், தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் உனக்கு கிடைத்த நாள் இந்த நாள். இந்த நாளிலே, உனக்கு கிடைத்த நாளிலே உன் சமாதானத்துக்கு ஏற்றபடி நீ அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உன் சமாதானத்துக்கு, மற்றடைய சமாதானத்துக்கு அல்ல. இயேசு சொல்லுகிறார், அவர் மரிக்க போகிறார். ஆனாலும் பாருங்க, சமாதானத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சமாதானத்துக்கு குறித்து நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீ உன் சமாதானத்தை நீ அறிந்திருக்க வேண்டும். உன் சமாதானத்தை குறித்து நீ சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உனக்காக அழுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்துல மனுஷனுக்காக அழுத ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். மனுஷர்களுக்காக, உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக அழுகிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் பாவத்துல மடிந்து கொண்டிருக்கிறார்களே, சமாதானம் இல்லாமல் அழைகிறார்களே என்று சொல்லி அவர் மிகவும் வேதனைப்பட்டவராக, உன் சமாதானத்துக்கு ஏற்றவரை நீ அறிந்திருந்தாயனால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே தேவ சமூகத்துல நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை நிச்சயமாய் ஆசிரியத்து உயர்த்த, வழிநடத்த, ஆசிரியக்க அவர் வல்லவராகிறார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையான ஆண்டவரே, காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் வருகிறோம். இதனால் அநேக மக்கள் சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கார்கள். ஆண்டவரே, அப்பாவுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவராகி தேவன் அவளுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது, ஆண்டவரே, நீ சமாதானத்துக்கு ஏற்றவனை நீ அறிய வேண்டும் என்று சொல்லுகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் அப்படியே பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுமத்துக் கொள்ள உதவி செய்ய முடியாது சோதரிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.